ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி என்ன விஷயம் தான் கேட்குறீங்க? நான் ரொம்ப நாளாக ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் போன வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். ஃபைனலாக மொபைல் வாங்கியாச்சுங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. யூடியூப்காக அந்த மொபைலில் சரியாக குவாலிட்டி கேமரா குவாலிட்டி சரியாக இல்லை. அதனால சரி ஓகே ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பல போராட்டத்தை தாண்டி ஒரு மொபைல் வாங்கியாச்சு. இனிமேல் நல்ல நல்ல வீடியோஸாக லென்த்து வீடியோஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் அவங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றதுலேருந்து எல்லாமே இந்த வ்ளாகில் உங்களுக்கு வரும். டே ரொட்டீன் தாங்க. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே சமைச்சாச்சுங்க. என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தாங்க செஞ்சேன். ஒயிட் ரைஸ் செஞ்சு பச்சைப்பயிர் கடைசி தாங்க சிம்பிளாக செஞ்சுட்டேன். நல்லா நேற்று எங்கள் மாமா வீட்டில் இருந்து கொண்டாந்த வாழைப்பழங்க, எங்கள் மரத்து பழம் இந்த மாதிரி ஒயிட் பூச்சியாக வந்துட்டுருக்குங்க. அதுக்கு என்ன மருந்து, இந்த பூண்டை தோலை ஊற வச்சு அதோட சாறை ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஆனாலும் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. இதில் எல்லாம் க்ளீன் பண்ணி இல்லை பாத்திரம்லாம் கழுவி இவ்வளோதான். என்ன நம்மளும் சாப்பிட்ற வேண்டியதான். பல்ல விளக்கிட்டு அந்த பாப்பாலாம் தூங்குறாங்க. தம்பி பால்வாடி போயிட்டான். என்னங்க இதுதாங்க என்னோடய டே ரொட்டீன். இப்படி தாங்க போகும் என்னோடது. காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இந்த மாதிரி தான் என்னோடய டே ரொட்டீன் போகும். சில டைம் துணி ஏதாச்சும் இருந்துச்சு துணி துவைச்சிட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். மேடம் எப்படி தூங்கிட்டுருக்கான்னு நல்லா சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு ஒரு 10 மணி போல் படுக்க வச்சோம்னா 12 மணி வரையும் பாப்பா தூங்கிட்டு இருப்பா. அதுக்கு இடையில நம்மளுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் கூட அந்த ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே தம்பி சைக்கிளை எப்படி நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கோம் பாருங்க பால்வாடிக்கு. இவன் இருந்துச்சுங்களா, அப்படியே பாப்பா தம்பி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் என்னோடய ட்ரெஸ் இருந்தது. அப்படியே கையோட துவைச்சி போட்டாச்சு. பாருங்கள், வீட்டுக்கு பின்னாடி ஒரே செடியாக அண்டி போய் பாம்பே வந்துருச்சு. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன். வெட்ட தலையும் வாழைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெட்டி விட்டேன். அதுக்குள்ளே எப்படி தலைஞ்சிருச்சுன்னு பாருங்களேன். நேற்று தான் தண்ணி வந்துச்சு. தண்ணி தொட்டி நிறையா தண்ணி இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் அடியில் போயிடுச்சு. எவ்வளோ அடியில் போயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கார்டன் போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு தாங்க இருக்கேன். என்னென்ன போட்டால் நல்லாயிருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்களேன். எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ சூப்பராக இருக்குல்ல. யார் யாருக்கு செம்பருத்தி பூ பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி பூனா. பாருங்கள் எங்கள் முருங்கை மரத்தை எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? சுவருக்கு அந்த பக்கமும் நாங்கள் செம்பருத்தி பூச்செடிலாம் வச்சுருக்கோம். அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக வியூவாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே பப்பாளி வர பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. யார் யாருக்கு இயற்கையோட அழகு ரசிக்க பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இனி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அடுத்து ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் அதை செய்ய வேண்டியதான். வாங்க சாப்பிட்லாம். வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.